வணக்கம். வீட்டுக்கான பவர் பேக்கப் பத்தி நீங்க அனுப்பின சில ஆர்டிகிள்ஸ் படிச்சேன். ரொம்ப சரியான நேரத்துல இந்த டாபிக்க நம்ம கையில எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். போன வாரம் ஒரு முக்கியமான மீட்டிங் நடுவுல கரண்ட் போயிடுச்சு. அந்த பழைய இன்வெர்டர் ஆன் ஆகுறதுக்குள்ள என் வைஃபை ரவுட்டர் ஆஃப் ஆகி மொத்த மீட்டிங்கும் காலி. ம் இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை தான். அந்த கடுப்புல தான் யோசிச்சேன். இன்னமும் இந்த டப்பா மாதிரி இருக்கிற கசகசான வயர் தொங்குற இன்வெர்டரை தான் நம்ம நம்பிட்டு இருக்கணுமா? இதுக்கு ஒரு நல்ல மாற்று இல்லையான்னு. நிச்சயமா இருக்கு. நீங்க அனுப்பின இந்த மூலங்கள்ல நம்ம வீடுகள்ல இருக்கிற இந்த லெட் ஆசிட் பேட்டரி இன்வெர்டர்களுக்கும் பியோர் பவர் ஹோம்னு ஒரு புது டெக்னாலஜிக்கும் உள்ள வித்தியாசத்தை அலசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நோக்கம் இதுல எது நம்ம வீட்டுக்கு சரி, எது நம்ம பணத்துக்கு மதிப்பு கொடுக்கும்னு ஆழமா பார்க்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மள் பல பேர் வீட்ல இருக்கிற அந்த பாரம்பரிய இன்வெர்டர் சிஸ்டம்ல உண்மையிலே என்னதான் பிரச்சனை? நல்ல கேள்வி இது. இதுதான் எல்லாரும் யோசிக்கிற விஷயமும் கூட. பல வருஷமா இதுதான் ஒரே தீர்வுன்னு நம்ம நினைச்சிட்டோம். ஆனா அதோட பிரச்சனைகளை ஒவ்வொன்னா யோசிச்சாதான் நாம எவ்வளோ பெரிய தலைவலிய சகிச்சுட்டு இருக்கோம்னு புரியும். முதல் மற்றும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அது ஒரு செலக்டிவ் பவர் கொடுக்கும். அதாவது லைட்டு, ஃபேன் ஓடும். ஆனா ஏசி போட முடியுமா? முடியாது. வாட்டர் ஹீட்டர், வாய்ப்பே இல்ல. கிச்சன்ல மிக்ஸி ஓடும் போலே கரண்ட் போனா அவ்வளவுதான். இந்த மாதிரி அதிக பவர் எடுக்கிற எந்த பொருளையும் அதால இயக்க முடியாது. கரெக்ட். இதுக்கு பேரு பவர் பேக்கப். ஆனா பாதி வீட்டுக்கு தான் பேக்கப் கொடுக்குது. மீதி முக்கியமான விஷயங்களுக்கு நாம இன்னும் டீசல் ஜெனரேட்டர் மாதிரியான விஷயங்களை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த பவர் பத்தாதது ஒரு பிரச்சனைனா, அடுத்தது அதோட தோற்றம். ஆமா, நீங்க அனுப்பின படங்களை பார்த்தாலே தெரியுது. அதுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கணும். பார்க்கவும் ஒரு அழகியல் இருக்காது. நீங்க இடம்னு சொன்னதுதான் அடுத்த பெரிய பிரச்சனை. அது ஒரு சின்ன சாதனை இல்ல, அது ஒரு அமைப்பு. ஒரு பெரிய இன்வெர்டர் பாக்ஸ், அதுக்கு பக்கத்துல 2-3 பெரிய பேட்டரிகள், அது எல்லாத்தையும் இணைக்கிற எக்கச்சக்கமான வயர்கள். ஆமா. இதுக்கு உங்க பால்கனிலயோ இல்ல ஸ்டோர் ரூம்லயோ ஒரு மூலையே தியாகம் பண்ணணும். அந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த லெட் ஆசிட் பேட்டரிகள்ல இருந்து வர்ற புகையும் சில சமயம் ஆசிட் லீக் ஆகுறதும் உடல் நலத்துக்கும் நல்லதில்ல. ஓகே. அப்போ பவர் பத்தாது, இடத்த அடைக்குது, பார்க்க அசிங்கமா இருக்கு. இது போதாதா? இன்னொருக்கு, நாம பார்க்காத ஆனா நம்ம பாக்கெட்ட பதம் பார்க்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன? அதோட செயல்திறன், அதாவது எஃபிஷியன்சி. தொழில்நுட்ப ரீதியா இத ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய இன்வெர்டர்களுக்கு இது வெறும் 80லிருந்து 85% தான். ஒரு நிமிஷம். 85% கேக்குறதுக்கு ஒரு நல்ல நம்பர் மாதிரி தானே இருக்கு. அங்கதான் தந்திரமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க கரண்ட் பில் கட்டி 100 யூனிட் மின்சாரத்தை உங்க இன்வெர்டர் பேட்டரியில சேமிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்படும் போது அது வெறும் 85 யூனிட் தான் திரும்ப கொடுக்கும். அப்போ மீதி 15 யூனிட் காத்துல கரைஞ்ச மாதிரி வீணாயிடும். அதாவது நீங்க பயன்படுத்தாத 15 யூனிட் கரண்ட்டுக்கு நீங்க பணம் கட்டுறீங்க. ஓ. மாசம் வருஷக்கணக்குல பார்த்தா இது ஒரு பெரிய மறைமுக செலவு. இது ஒரு ஓட்டவாளில தண்ணி ஊத்துற மாதிரி. அப்பா, இப்படி யோசிக்கவே இல்ல. நாம இன்வெர்டர் வாங்குறது கரண்ட் பில்ல மிச்சப்படுத்தலைனாலும் இப்படி வீணாகிறது நஷ்டம்தான். நிச்சயமா. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்துக்கு மாற்று தான் இந்த பியூர் பவர் ஹோமா? அது எப்படி இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுது? சரியா சொன்னீங்க. பியூர் பவர் ஹோம் அப்படிங்கிறது வெறும் ஒரு இன்வெர்டர் அப்கிரேட் கிடையாது. அது ஒரு முழுமையான மறுவடிவமைப்பு. முதல்ல அதோட தோற்றத்திலிருந்தே ஆரம்பிப்போம். நீங்க அனுப்பின படங்கள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு நேர்த்தியான மெலிதான பெட்டி மாதிரி இருக்கும். ஆமா, பார்த்தேன். நம்ம வீட்ல மாற்ற ஒரு எல்இடி டிவி மாதிரி சுவத்துல மாட்டிரலாம், அவ்வளவுதான். தனியார தேவையில்ல, தரையில இடத்த அடைக்காது, கசகசன்னு வயர்கள் வெளியே தெரியாது, வீட்டின் அழகு கெடாது. கேக்க நல்லா இருக்கு. சரி, தோற்றம் ஓகே. ஆனா அதோட செயல்திறன், நான் ஏசி ஓட்ட முடியுமா முடியாதா? அதுதான் எனக்கு முக்கியம். நிச்சயமா முடியும். இங்கதான் சர்ஜ் லோடுங்கிற விஷயம் உள்ள வருது. சர்ஜ் லோடா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ரொம்ப நாளா நிக்கிற வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பெரிய உந்துதல் தேவைப்படும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி தான் ஏசி கம்ப்ரஸர் இல்லைன்னா தண்ணி மோட்டார். அது ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் சாதாரணமா ஓடுறதை விட 2 மடங்கு பவர் கேட்கும். இதுதான் சர்ஜ் லோடு. பழைய இன்வெர்டர்களுக்கு இந்த முதல் தள்ள சக்தி பத்தாது. அதனாலதான் அது ட்ரிப் ஆயிடும். ஓகே, புரியுது. ஆனா பியூர் பவர் ஹோம் இந்த பெரிய பவர் தேவையை எதிர்பார்த்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்ல இருக்கிற 1.5 டன் ஏசி, லிஃப்ட், கீசர்னு எதை வேணும்னாலே இது அசால்ட்டா இயக்கும். வாவ். இனிமே வீட்டுக்கு டீசல் ஜெனரேட்டர்ன்ற பேச்சே தேவையில்லை. அப்போ இது முழு வீட்டுக்குமான ஒரு பவர் பேக்கப். சரி, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வைஃபை ரவுட்டர் ஆஃப் ஆகுற பிரச்சனைக்கு இதுல தீர்வு இருக்கா? அருமையான கேள்வி. அதுக்கு தீர்வு ஆன்லைன் இன்ஸ்டன்ட் சுவிட்ச் ஓவர்ங்கிற தொழில்நுட்பம்.
பழைய இன்வெர்ட்டர்கள்ல மெயின் பவர் கட் ஆனதுக்கும் பேட்டரி பவர் ஆன் ஆகுறதுக்கும் நடுவுல சில வினாடிகள் தாமதம் இருக்கும். ஆமா, அந்த கேப்ல தான் எல்லாம் ஆஃப் ஆயிடும். கரெக்ட். அந்த சின்ன கேப்ல தான் உங்க கம்ப்யூட்டர், வைஃபை ரவுட்டர் எல்லாம் ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும். ஆனா பியூர் பவர் ஹோம்ல அந்த தாமதமே இருக்காது. அப்படியா? மில்லி வினாடிகள்ல பவர் மாறிடும். உங்களுக்கு கரண்ட் போனதே தெரியாது. உங்க வேலை, உங்க பொழுதுபோக்கு எதுவுமே தடைபடாது. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு டெஸ்லா கார் மாதிரி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி எல்லாமே சூப்பர். ஆனா என் மனசுல உடனே வர்ற கேள்வி, சரி விலையும் டெஸ்லா மாதிரி இருக்குமா? முத நாள் வாங்குற காசு ஒரு பக்கம், ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டா எது நிஜமான காஸ்ட் எஃபெக்டிவ்? இதுதான் இந்த உரையாடலோட முக்கியமான கட்டம். ஆரம்ப கட்ட முதலீட்டை பார்த்தா சில சமயம் ஒரு நல்ல தரமான பழைய சோலார் சிஸ்டத்தை விட பியூர் பவர் ஹோம் 5 to 10% விலை குறைவா கூட இருக்கலாம். ஓ அப்படியா? ஆனா உண்மையான லாபமே அதோட நீண்ட கால இயக்க செலவுல தான் இருக்கு. ஞாபகம் இருக்கா? பழைய சிஸ்டம்ல லெட் ஆசிட் பேட்டரிகள் இருக்கும்னு சொன்னேன். அதோட ஆயுள் காலம் வெறும் 3 to 5 வருஷம்தான். ஆமா. அப்புறம் புது பேட்டரி வாங்கணும். அது ஒரு பெரிய செலவாச்சே. மிகப்பெரிய செலவு. ஒரு 10 வருஷ காலத்துல நீங்க குறைஞ்சது 2 தடவையாவது பேட்டரிய மாத்தி ஆகணும். ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணணும். ஆனா பியூர் பவர் ஹோம்ல பயன்படுத்துறது லித்தியம் அயான் பேட்டரிகள். அதோட ஆயுள் காலம் 10 வருடங்களுக்கும் மேல். அதுக்கு பராமரிப்பு செலவும் குறையவே இல்ல. 10 வருஷமா? ஆமா. அப்போ 10 வருஷ கணக்குல பார்த்தா அந்த 2 முறை பேட்டரி மாத்திர செலவு உங்களுக்கு முழுசா மிச்சம். இப்ப சொல்லுங்க, எது உண்மையான காஸ்ட் எஃபெக்டிவ்? நீங்க சொல்றது சரிதான். ஆரம்ப விலைய மட்டும் பார்க்காம 10 வருஷத்துக்கான மொத்த செலவையும் பார்த்தா இந்த புது டெக்னாலஜி தான் மலிவா தெரியுது. கரெக்ட். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். சரி, அந்த எஃபிஷியன்சி விஷயத்துக்கு வருவோம். பழைய சிஸ்டம் 85% சொன்னீங்க. இந்த ஓட்டை இல்லாத வாளி எவ்ளோ எஃபிஷியன்ட்? இந்த வாடியில ஓட்டையே இல்லைன்னு சொல்லலாம். பியூர் பவர் ஹோமோட ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி 97%. 97ஆ? ஆமா, 97%. அதாவது நீங்க 100 யூனிட் மின்சாரத்தை சேமிச்சா உங்களுக்கு 97 யூனிட் திரும்ப கிடைக்கும். இழப்பு வெறும் 3% தான். பழைய சிஸ்டத்தோட 15% இழப்போட ஒப்பிடும்போது இது எவ்வளோ பெரிய சேமிப்புன்னு பாருங்க. ஒவ்வொரு மாசமும் உங்க கரண்ட் பில்ல இது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அடேங்கப்பா, 97%. இது வெறும் நம்பர் இல்ல, இது நம்ம பணத்தை மிச்சப்படுத்துற ஒரு கேரண்டி. சரி, ஏன் மூலங்கள்ல ஸ்மார்ட், ஏஐ பவர்டுனஸ் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தேன். ஒரு இன்வெர்ட்டருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஓவர் இல்ல, இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்டம். இது வெறும் பவர் பேக்கப் சாதனம் இல்ல, இது உங்க வீட்டின் எனர்ஜி பிரெயின். எனர்ஜி பிரெயினா? ஆமா. உதாரணத்துக்கு இதுல பை டைரக்ஷனல் தொழில்நுட்பம் இருக்கு. ஒரு நிமிஷம், பை டைரக்ஷனல்னா? 2 பக்கமும் வேலை செய்யுமா? சரியா பிடிச்சிங்க. இது பேட்டரியில இருந்து உங்க வீட்டுக்கு பவர் கொடுக்கும். அதே சமயம் உங்ககிட்ட சோலார் பேனல் இருந்து நீங்க உபரியா மின்சாரம் தயாரிச்சா அதை உங்க வீட்ல இருந்து திரும்ப கிரிட்டுக்கு விற்கவும் முடியும். என்ன சொல்றீங்க? நான் கரண்ட் பில் கட்டுறதுக்கு பதிலா கரண்ட் போர்டு கிட்ட இருந்து எனக்கு பணம் வருமா? இது இந்தியால சாத்தியமா? பல மாநிலங்கள்ல இப்போ இது சாத்தியம். நெட் மீட்டரிங் பாலிசிகள் இதை அனுமதிக்குது. இது மூலமா உங்க இன்வெர்ட்டர் உங்க வீட்டுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் ஒரு சொத்தா மாறுது. இது பழைய இன்வெர்ட்டர்ல கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயம். இது வேற லெவல். அப்போ அந்த ஸ்மார்ட் பில்லிங் விஷயம் என்ன? அது இன்னும் சுவாரஸ்யமானது. நம்மள பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், கரண்ட் பில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ராத்திரி 2 மணிக்கு கரண்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாரும் டிவி, ஏசி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரேட் உச்சத்துல இருக்கும். இத டிஓடிடிஓ, அதாவது டைம் ஆஃப் டே பில்லிங்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த சிஸ்டம் ஒரு புத்திசாலி வியாபாரி மாதிரி. கரண்ட் விலை மலிவா ராத்திரியில கிடைக்கும்போது வாங்கி, அதாவது சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு, விலை ஏறி நிக்கும்போது அதை வீட்டுக்கு பயன்படுத்தும். இது மூலமா நீங்க உங்க கரண்ட் போர்டோட விலை நிர்ணயத்தையே உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறீங்க. அப்போ கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த சிஸ்டம் எனக்கு பணத்தை மிச்சப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது உண்மையிலே ஸ்மார்ட் தானே? நிச்சயமா. சரி, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பத்தி கடைசியா ஒரு கேள்வி. இந்த பழைய லெட் ஆசிட் பேட்டரிகளுக்கு அடிக்கடி டிஸ்டில்ட் வாட்டர் ஊத்தணும், அது சூடாகும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல எப்படி? இங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பியூர் பவர் ஹோம்ல நானோ பிசிஎம் மாதிரியான ஆக்டிவ் தெர்மல் மேனேஜ்மெண்ட் தொழில்நுட்பம் இருக்கு. அப்படின்னா? சிம்பிளா சொல்லணும்னா அது தன்னைத்தானே குளிர்விச்சுக்கும். அதனால அது சூடாகாது. நீங்க உங்க படுக்கை அறையில கூட அதை மாட்டி வைக்கலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பானது. ஓஹோ. பழைய லெட் ஆசிட் பேட்டரிகள் அதிகமா சூடாகும். அதனால அதுக்கு நல்ல காற்றோட்டமான இடம், சில சமயம் ஏசிஆரை கூட தேவைப்படும்.
இதுல அந்த பிரச்சனையே இல்ல. இது துருப்பிடிக்காத, எந்தவிதமான பராமரிப்பும் தேவைப்படாத ஒரு அமைப்பு. ஒரு தடவை மாட்டிட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு அதை நீங்க மறந்துடலாம். அப்போ நாம பேசிட்டு இருந்தது எல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு பக்கம் பருமனான பாதி வீட்டுக்கு மட்டும் பவர் கொடுக்கற, அடிக்கடி செலவு வைக்கிற, செயல்திறன் குறைவான, பராமரிப்பு தேவைப்படுற ஒரு பழைய தொழில்நுட்பம். ம், இன்னொரு பக்கம் நேர்த்தியான முழு வீட்டுக்கும் பவர் கொடுக்கற, நீண்ட காலத்துக்கு செலவே இல்லாத, மிக அதிக செயல்திறன் கொண்ட, தானாகவே இயங்குற ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி ஹப். வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியுது. சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். பியூர் பவர் ஹோம் என்பது வெறும் மின்வெட்டுக்கான தீர்வு இல்ல. அது உங்க வீட்டின் ஆற்றல் பயன்பாட்டை மேம்படுத்தி, உங்க பணத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும் ஒரு முதலீடு. இது பழைய தொழில்நுட்பத்திலிருந்து ஒரு பெரிய பாய்ச்சல். நிச்சயமா. இது ஒரு இன்வெர்ட்டர் வாங்குறது மாதிரி இல்ல, வீட்டின் ஆற்றல் எதிர்காலத்துல முதலீடு செய்யற மாதிரி இருக்கு. கரெக்ட். சரி, இந்த கலந்துரையாடல்ல முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை. யோசிச்சு பாருங்க, நம்மள பலர் நம்ம ஸ்மார்ட் போனை ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு முறை அப்கிரேட் பண்றோம், நம்ம கார் 5 வருஷத்துல மாத்துறோம். ஆமா. ஆனா நம்ம வீட்டின் மிக முக்கியமான ஒரு விஷயமான பவர் பேக்கப்ல இன்னும் 20 வருஷம் பழைய தொழில்நுட்பத்தையே ஏன் புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு தேவையான உண்மையான அப்கிரேட் நம்ம டிவிலயோ ஃப்ரிட்ஜ்லயோ இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஆற்றல் அமைப்பா இருக்கலாம். அத பத்தி யோசிங்க.